குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ கெமிஸ்ட்ரியில் ஆசிட் பேஸ் சால்ட் பற்றி பார்ப்போம். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் வந்து இம்பார்ட்டண்டான டாபிக். கண்டிப்பாக அதில் ஒரு கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து கான்செப்டும் சின்ன கான்செப்ட் தான், சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் கான்செப்டை மட்டும் கரெக்டாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அதில் 1 மார்க்கோ 2 மார்க்கோ கேட்பாங்க, அது ஈஸியாக வாங்கிடலாம். ஓகே, நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஆசிட் பேஸ் அதில் வந்து பேசிக்கான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஒரு ஆசிட்னா என்ன, ஒரு பேஸ்னால் என்ன அப்படிங்கிற நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற நமக்கு தெரியணும். ஆசிட் அப்படின்னா என்ன அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு ஹைட்ரஜன் அயான் இருக்கணும். H+ அயான் இருந்தால் தான் அது வந்து ஆசிடு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுதேன். இப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படிமோ அதோடய ஃபார்முலா என்னது HCl. அப்போ அதில் வந்து ஒரு H+ அயான் இருக்குது. இந்த மாதிரி ஆசிட் அப்படின்னா அதில் ஒரு H+ அயான் இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அதோட pH வேல்யூ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 7 விட கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா, 7 கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆசிடு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது லெமனில் எல்லாருக்குமே சிட்ரிக் ஆசிட் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அப்போ அதோட pH வேல்யூ எப்படி இருக்கும், அது ஆசிடுங்கிறதுனால 7 கம்மியாக இருக்கணும். அதோட pH வேல்யூ வந்து 2.2லேருந்து 2.4 வரைக்கும் தான் இருக்கும். இதேமாதிரி நம்ம குடிக்கக்கூடிய சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸில் வந்து அதிலே வந்து அந்த ஆசிட் இருக்கும். அதோட pH வேல்யூ வந்து ஒரு 2 to 4 இருக்கும். இதேமாதிரி ஆசிட் எல்லாமே வந்து அதோட pH வேல்யூ 7 கம்மியாக இருக்கணும். அதேமாதிரி அதில் கண்டிப்பாக அதில் ஒரு H+ அயான் இருந்தால் தான் அது வந்து ஆசிட் அப்படிமோ. நெக்ஸ்ட் வந்து பேஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். நம்ம வந்து ஆல்ரெடி ஆசிட் அப்படின்னு பார்த்தோம். இப்போ பேஸ் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். பேஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சைடு அயான் இருக்கணும், அதாவது OH-. ஓகேவா, அது இருந்துச்சு அப்படின்னா அதான் வந்து பேஸ் அப்படிமோ. இப்போ பேஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னால் கால்சியம் ஹைட்ராக்சைடு, அதோடய ஃபார்முலா வந்து CaOH2. ஓகேவா, இதில் வந்து OH இருக்குது. அப்போ நம்ம என்ன சொன்னோம், பேஸ்னால் வந்து அதில் ஹைட்ராக்சைடு அயான் இருக்கணும், இதில் OH இருக்குது, அப்போ வந்து இது பேஸு. அதே மாதிரி ஆசிடோட pH வேல்யூ வந்து 7 கம்மியாக இருக்கணும் அப்படின்னோம். அப்போ பேஸோட pH வேல்யூ எப்படி இருக்கும், 7 அதிகமாக இருக்கும். ஓகேவா, இதான் வந்து இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸு. ஆசிட்னால் என்ன இருக்கும், பேஸ்னால் என்ன இருக்கும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயந்தான் கேட்பாங்க. இந்த கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான கான்செப்ட் வச்சு தான் கேட்பாங்க. இது புரிஞ்சுட்டு அப்படின்னாலும் நீங்கள் வந்து மற்றதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீட் பண்ணாலே புரிஞ்சிடும். ஓகே, இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தாச்சு. நம்ம வந்து இப்போ pH வேல்யூ கம்மியாக இருந்துச்சு, 7 கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது ஆசிட் அப்படின்னோம், அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது பேஸ் அப்படின்னோம். இப்போ 7 அப்படி கரெக்டாக 7 இருக்குது அப்படின்னா அது வந்து நியூட்ரல். ஓகேவா, இப்போ எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே அதை பற்றி ஸ்டடி பண்ணி ஒரு தியரியோ இல்லை கான்செப்டோ வந்து ஒரு சில பேர் சொல்லியிருப்பாங்க. நம்ம இப்போ அதே மாதிரி ஒரு 3 கான்செப்ட் பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இந்த லாஸ்ட் குரூப் 1 கூட இந்த கான்செப்டை வச்சு தான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பேசிக்கான கான்செப்ட் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக படித்தா போதும். ஓகே, நான் லாஸ்ட்டில் வந்து இந்த கான்செப்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன ட்ரிக் சொல்லுதேன், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அர்ஹெனிஸ் கான்செப்ட் ஃபஸ்ட் ஒன். ஓகே, அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஆசிட்னால் வந்து அதில் ஹைட்ரஜன் அயான் இருக்கும் அப்படின்னோம், H+ அயான் இருக்கணும். இதே பேஸ்னால் வந்து OH-, அதாவது ஹைட்ராக்சைடு அயான் இருக்கணும் அப்படின்னோம். இந்த கான்செப்டை சொல்கிறது தான் வந்து அர்ஹெனிஸ் கான்செப்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து ப்ரௌன்ஸ்டட்-லௌரி கான்செப்ட். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆசிட் வந்து புரோட்டான் டோனர், அதே மாதிரி பேஸ் வந்து புரோட்டான் அக்செப்டர். ஓகேவா, இந்த ப்ரௌன்ஸ்டட்-லௌரி கான்செப்டில் வந்து புரோட்டானை பற்றி வச்சு தான் சொல்லியிருப்பாங்க. ஆசிட் வந்து புரோட்டானை டொனேட் பண்ணும், பேஸ் வந்து புரோட்டானை அக்செப்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லீவிஸ் கான்செப்ட். ஓகேவா, இந்த லீவிஸ் கான்செப்ட் என்ன அப்படின்னா அதில் இப்போ ஆல்ரெடி ப்ரௌன்ஸ்டடில் வந்து புரோட்டானை பற்றி சொன்னது, அது மாதிரி இதில் வந்து எலக்ட்ரானை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆசிட் அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரான் பேர் அக்செப்டர், அதுமாதிரி பேஸ் அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரான் பேர் டோனர். ஓகே, இப்போ இதை பார்க்கும்போது இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் கண்டிப்பாக எக்ஸாமில் போய் நமக்கு வந்து இது கன்ஃபியூஸ் ஆக தான் செய்யும். ஸோ நான் வந்து இதை முடிஞ்ச அளவுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுதேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் அர்ஹெனிஸ் கான்செப்ட் அப்படின்னா அதில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஆசிட் பேஸை பற்றி சொன்னால் பேசிக்கான கான்செப்ட் தான் அவர் சொல்லியிருப்பார். அப்போ வந்து அந்த H+ OH- அதை தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அவர் பேசிக்கான விஷயத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பேசிக்கான விஷயம் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஓகே, அர்ஹெனிஸ் அப்படிங்கிறது வந்து ஹரிச்சந்திரன் ஞாபகம். ஹரிச்சந்திரன் வந்து உண்மையாக சொல்லுவார், அது பேசிக்கான உண்மையை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. அப்போ அதான் வந்து அர்ஹெனிஸ் கான்செப்ட் அப்படின்னு ஞாபகம். நெக்ஸ்ட் வந்து ப்ரௌன்ஸ்டட்-லௌரி கான்செப்ட். இதில் என்னென்னா புரோட்டானை பற்றி மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. ஆசிட் வந்து புரோட்டானை டொனேட் பண்ணும், பேஸ் வந்து அக்செப்ட் பண்ணும். இதில் புரோட்டானை பற்றி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க.
அப்போ வந்து ப்ரௌன் ஸ்டேட் கான்செப்ட்னு இருக்குது. ஓகேவா, அதில் பீன்னு இருக்குது, ப்ரோட்டான், பிபி, அதை லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. ப்ரௌன் ஸ்டேட் கான்செப்டில் வந்து ப்ரோட்டானை பற்றி மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து இதில் ஆசிட் அப்படிங்கிறது வந்து ப்ரோட்டானை வந்து அதுக்கிட்ட வச்சுக்காது. ஓகேவா, அது வந்து அங்கே டொனேட் பண்ணிடும். அப்போ எப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ரோட்டான் அப்படிங்கிறது வந்து ப்ரோட்டான் வச்சுக்கோங்க. ஓகே, பரோட்டா அப்படின்னு வச்சுக்கோங்க. பரோட்டாவில் ஆசிட் ஊற்றினா அது பெய்ரும். அப்போ அதேமாதிரி ஆசிடை விட்டு ப்ரோட்டான் பெய்ரும், அது டொனேட் பண்ணிடும். ஓகே, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ப்ரௌன் ஸ்டட் அப்படின்னா பி ப்ரோட்டான், ஆசிடு ப்ரோட்டா. ஓகே, கொஞ்சம் லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இது கண்டிப்பாக எக்ஸாமில் போய் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா ஒரு 4 டேமை கொடுத்துட்டு சுற்றி அதே மாற்றி லிங்க் பண்ணுறப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து லீவிஸ் கான்செப்ட். இதில் எப்படின்னா வந்து இந்த எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இதில் எலக்ட்ரானை பற்றி மட்டும் சொல்லியிருப்பாங்க. எலக்ட்ரான் பேர் அக்செப்டர், எலக்ட்ரான் பேர் டோனர். அப்போது இது எலக்ட்ரான் அப்படின்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா லீவிஸ் அப்படின்னு இருக்கா, லீன்னு நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும் போதே அது அப்படிங்கிறதான் வந்து நமக்கு வருது. அப்போ ஈனா எலக்ட்ரான். ஓகே, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ப்ரோட்டானில் வந்து அந்த எப்படி ஆசிட் வந்து ப்ரோட்டான் டொனேட் பண்ணுங்கிறத ஞாபகம் சொல்லிட்டோம். அப்போ வந்து உங்களுக்கு இதில் ஆப்வியஸ்லி ஞாபகம் வந்துடும் ஆசிட்னா வந்து அப்போது எலக்ட்ரானை தான் அக்செப்ட் பண்ணும் அப்படிங்கிறது. ஓகே, அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து ஜஸ்ட்டு கான்செப்ட் மட்டும் சொன்னால் போதும், இந்த மாதிரி ஷார்ட்கட்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு கான்செப்ட் மட்டும் சொல்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஆசிட் பேஸோட கேரக்டர் பற்றி பார்ப்போம். இப்போ ஆசிட் அப்படிங்கிறது என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சோர் டேஸ்ட், புளிப்பு டேஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி அது வந்து ப்ளூ கலர்லேருந்து ரெட் கலராக அது சேஞ்ச் ஆகும். ப்ளூ டு ரெட் லிட்மஸாக அது சேஞ்ச் ஆகும். இது எப்படி ரெட்டை ஞாபகம் அப்படின்னா ஆசிட் அப்படின்னாலே வந்து இந்த கையில் பட்டால் எரியும்னா அந்த ரத்தம் ரெட்டு அதெல்லாம் லிங்க் பண்ணிக்கோங்க. அப்போ ரெட்டாக மாறும், ரத்தமாக மாறும். அதே மாதிரி வந்து இது வந்து மெட்டல்ஸோடு ரியாக்ட் ஆகும். அதனால் இது வந்து கரோஷன் இன் நேச்சர். ஓகேவா, வேறு இதில் ஆசிட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில நோட்ஸ்லாம் அந்த வீடியோவில் இருக்காது, நான் சொல்கிறத வச்சு நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம பாடியில் இருக்க டிஎன்ஏ செல்லில் வந்து ஆசிட் இருக்கும், அதான் வந்து செல்லோட கண்ட்ரோலுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேஸ். அதோட கேரக்டர் என்ன அப்படின்னா நம்ம அது ப்ளூ டு ரெட்டுன்னோ இது அதுமாரி ஆப்போசிட்டாக ரெட் டு ப்ளூ. ஓகே, இது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஆசிடாக பேஸான்னு சொல்லி லேப்லாம் செக் பண்ணதுக்கு வந்து ஒரு பேப்பர் வச்சு பார்ப்போம். அந்த பேப்பரோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா, அந்த பேப்பர் இண்டிகேட்டர் அப்படிம்பாங்க. ஓகேவா, அது சேஞ்ச் ஆகும். அதான் வந்து இந்த ரெட் டு ப்ளூ, ப்ளூ டு ரெட் அப்படிங்கிறது. அதேமாதிரி இந்த பேஸோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிட்டர் டேஸ்ட், கசப்பான டேஸ்ட்டில் இருக்கும். அதேமாதிரி நம்ம இந்த பேஸில் எது இந்த பேஸ்க்கு வேறு எக்ஸாம்பிள் இந்த ப்ளீச்சிங் பவுடர்லாம் வந்து பேஸில் தான் வரும். ஓகே, அந்த OHன்னு எண்டாகிற எல்லாமே வந்து பேஸ் தான். நம்ம அந்த பேஸை டச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இந்த கொஞ்சம் வழுக்கிற மாதிரி, இந்த ஸ்லிப்பரி அப்படிம்பாங்கள்ல அந்த மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள்லாம் வந்து சோப் இருக்குது பார்த்தீங்களா, சோப் எல்லாமே வந்து இந்த பேஸில் தான் வரும். சோப்லாம் டச் பண்ணோன்னா அது வந்து கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதான் வந்து இந்த பேஸில் வரக்கூடியது. அதுக்கப்புறம் பேஸில் நம்ம இந்த பல் தேய்க்கிற பேஸ்ட்லாம் வந்து இந்த பேஸில் தான் வரும். இப்போ நம்ம வந்து என்னென்னா நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக அதிகமாக சாப்பிடுவோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒரு சில ஃப்ரூட் எல்லாத்துலேயுமே வந்து ஆசிட் இருக்குது. அந்த ஆசிட்லாம் சேர்ந்து நம்ம வாயில் அதிகமாக ஸ்டோர் ஆயிரும், பல்லில் எல்லாமே ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா, இப்போ வாயில் அதிகமாக ஆசிட் ஸ்டோர் ஆகிட்டுங்கிறதுனால நம்ம மறுநாள் தூங்கி எழுந்திரிச்சோடனே அந்த பேஸ் இருக்கக்கூடிய பேஸ்ட்டை வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ வந்து அந்த ரெண்டும் சேர்ந்து அது வந்து ஒரு வாயில் வந்து ஒரு நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஓகேவா, நீங்கள் வந்து பேஸ்ட் எதாவது வீட்டோட பேஸ்ட் எடுத்து பாருங்கள், அதில் வந்து OH பேஸு அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகே, இந்த ஆசிட் பேஸோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்லாம் இதுதான். நீங்கள் நம்ம சொன்ன அந்த 3 கான்செப்டை மட்டும் கரெக்டாக படிச்சுக்கோங்க, ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இந்த டாப்பிக்கில். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சால்ட்டு. ஓகேவா, இந்த சால்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஆசிடும் பேஸும் சேர்ந்தது தான் வந்து சால்ட் அப்படிங்கிறது. ஓகேவா, அந்த சால்ட் அப்படிங்கிறது எப்படி கம்போஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆனயானும் கேட்டயானும் சேர்ந்து கம்போஸ் ஆகிருக்கிறது தான் சால்ட்டு. இந்த 2 விஷயம் தான், ஆசிடும் பேஸும் சேர்ந்து தான் சால்ட்டு, ஆனயானும் கேட்டயானும் இருக்கும். ஓகே, இந்த சால்ட்டில் வந்து ஒரு சில டைப்லாம் இருக்குது. மிக்ஸ்டு சால்ட், டபுள் சால்ட், காமன் சால்ட்டு. இப்போ மிக்ஸ்டு சால்ட் அப்படின்னா என்னென்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் சால்ட்டுனா ரெண்டுமே இருக்கும், ஆசிடும் இருக்கும் பேஸும் இருக்கும். ஓகேவா, இப்போ வந்து மிக்ஸ்டு சால்ட்னால் ரெண்டுமே ஏதோ ஒரு ப்ரொப்போர்ஷனில் இருக்கும். ஓகே, ஒரு ஆசிடு 2 பேஸு, இல்லைனா 2 ஆசிடு 1 பேஸு, அந்த மாதிரி ஒரு சில ப்ரொப்போர்ஷனில் இருக்கும். இதான் வந்து மிக்ஸ்டு சால்ட் அப்படிங்கிறது. இதை பற்றி சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. மிக்ஸ்டு சால்ட்னால் இதான், வேறு ப்ரொப்போர்ஷனில் ரெண்டுமே இருக்கும். ஓகே,
அதுக்கடுத்து டபுள் சால்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 சால்ட் இருக்கும். ஆனால் வந்து 2ஓட சைஸ் ஓகேவா, அந்த சைஸ் அப்படிமோ கிறிஸ்டல் சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த கிறிஸ்டலோட ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 சால்ட் மிக்ஸ் ஆகிருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதான் வந்து டபுள் சால்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து காமன் சால்ட் அப்படிமோ. காமன் சால்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சால்ட் தான், உப்பு, இந்த டேபிள் சால்ட் அப்படிமோ. ஓகேவா, NaCl சோடியம் குளோரைடு, இதுதான் வந்து காமன் சால்ட் அப்படிங்கிறது. இப்போ ஆசிட் பேஸ் சால்ட்டு இதோட பேசிக்கான கான்செப்ட் இல்லை, மொத்தத்தில் இதோட கான்செப்டே வந்து இவ்வளோ தான். இன்னும் உங்களுக்கு நல்ல இதே புரிஞ்சிருக்கும். இன்னும் உங்களுக்கு டீப்பாக புரியும் அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் புக்கை ரீட் பண்ணுங்கள். ஓகேவா, ரீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் இது வந்து மறக்கவே செய்யாது. அதேமாதிரி நீங்கள் புக்கை ஏதாவது ஒரு ஃபார்முலாவை எடுத்து பார்த்துட்டு இது ஆசிடா இல்லை பேஸா அப்படிங்கிற நீங்களாக கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங் ஆயிரும். ஓகே, நம்ம அடுத்தடுத்து இனிமேல் சயின்ஸ் வீடியோவும் 1 by 1 அப்லோட் பண்ணுவோம். கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸ் எல்லாமே. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் உடனே வரும். தேங்க்யூ.